இது வந்து ஒரு 10 அடி வலை. 10 அடி வலை எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, பொதுவாக நாங்கள் வந்து கடலில் யூஸ் பண்ணுறவங்க தான் 10 அடி வலை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சில ஏரிகளில் யூஸ் பண்ணுவோம். எங்கன்னா வந்து சில ஊர் ஏரிகளில் வந்து நிறைய பாசிகள் படிஞ்சிருக்கும். ஓரத்தில் நிறைய பாசிகள் இருக்கும். சில குறிப்பிட்ட இடத்துல தான் போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு காம்பாக்டான வலை தேவைப்படணும் போது தான் இந்த ஒரு 10 அடி வலை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக நான் யூஸ் பண்ணுற எல்லா வலையுமே வந்து 12 அடி 15 அடி அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த இடத்துல எப்படி போடணும்னு எனக்கு நல்லா தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஸோ புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஏரியில் குளங்களில் யூஸ் பண்ணுறது ஒரு 10 அடி வலை ஒரு காம்பாக்டான விசிறி வலையாக இருக்கும். 32 mm திக்னஸ்ஸு. இதோட கண்ணு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 45 mm. 2 விரல் ஃப்ரீயாக போகும், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து 45 mm. இதை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த வலையை தான் நான் மீன் பிடிச்சிருப்பேன். நான் அந்த அளவுக்கு வலை வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான வலை.